Hi students, 11th standard ஹிஸ்ட்ரியில் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். டாப் 25 கொஸ்டின் தான் இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதில் உள்ள கேள்வி மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னு கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கும். கண்டிப்பாக இதில் உள்ள கேள்வி மட்டும் படித்தா போதும். இது போக அடிஷ்னலாக இன்னும் ஒரு 10 கொஸ்டின் படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு அடுத்து போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 25 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இந்த 25 தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ உங்கள் புக் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா குறித்து விளக்குங்க. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின், திட்டமிடப்பட்ட நகரங்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோவின் சிறப்புகள். இது செகண்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் பெருங்கற்கால அகழ்வாய்விடங்களை பற்றி விவாதிக்க. புத்தரின் எண்வெளி பாதையை விவரி. இந்தியாவின் பௌத்தம் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்கள் எவை? அசோகரின் கல்வெட்டு கட்டளைகளை பற்றி கூறுக. கலைக்கும் இலக்கியத்துக்குமான கனிஷ்கரின் பங்களிப்பு குறித்து விவாதிக்கவும். குப்தர் காலம் பண்டைய இந்தியாவின் பொற்காலம் விவாதிக்கவும். ராஷ்டிரகூரர்களின் சிறப்புகள் யாவை? பல்லவர்களின் கப்பல் சார்ந்த செயல்பாடுகளை விவாதி. மாமல்லபுரம் கடற்கரை கோயிலின் கட்டிடக்கடை மேன்மையை விளக்குக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் 2 மார்க் 3 மார்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்சிடும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம நினைச்சிடும் அப்படின்னா வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேனல் நினைச்சிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக நினைச்சிங்க அப்படின்னா இருக்கும். சோழர் கால கட்டுமான கலையின் சிறப்புகள் பற்றி எழுதுக. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். கோயில் ஒரு சமூக நிறுவனம், இக்கூற்றை நிறுவுக. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தா சோழர் பாண்டியர் கால கட்டிடக்கலையின் ஒற்றுமை வேற்றுமைகளை ஆராய்க. இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின். 16 பக்தி இலக்கியத்தின் சிறப்பு இயல்புகளை வரிசைப்படுத்துக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். எந்த கொஸ்டினும் விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. மெயின் பாயிண்ட் அதான். தயவு செய்து எல்லா கேள்விகளையும் தயவு செஞ்சு படிங்க. எந்த கொஸ்டினும் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா விட்டுற வேண்டாம். இந்த கொஸ்டின் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு விட்டுற வேண்டாம். ஏன்னா பப்ளிக்கில் நமக்கு எந்த கொஸ்டினும் கேட்கலாம். அதுலேயும் நம்ம ஜஸ்ட் 25 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். அந்த 25 கொஸ்டினை மட்டுமாச்சும் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின் ஆட் பண்ணி தரேன். அந்த கொஸ்டின் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த 5 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சுயராக நினச்சி அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக 22, 23, 24, 25 இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். இந்த 4லேருந்து ஒரு கேள்வி எக்ஸாமுக்கு கட்டாயமாக நினச்சிங்க அப்படின்னா வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயன் வகையில் வந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.